ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு AK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே ஆத் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த நேவிகேட் பண்ணுற இடத்துல அந்த டேட்டாவை ஐடி சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எல்லா சினாரியோலையும் அந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்குது நம்ம வந்து ஆத் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே ஆர்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க லாகின் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ லாகின் பண்ணும்போது நம்ம யூசரோட டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ தென் டேஷ்போர்டில் ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அந்த பட்டன் லாக் அவுட் பட்டன். ஸோ லாக் அவுட்டை கிளிக் பண்ணால் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் கிளியர் ஆகிடணும். ஸோ இதான் நம்மளோட இலக்கு. ஸோ லாகின் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ணணும். தென் லாக் அவுட் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். தென் இந்த லோக்கல் ஸ்டோரேஜை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து யூஆர்எல் பாத்துலேருந்து டேரெக்டாக யூஆர்எல் அடிக்காங்க, இல்லைனா எப்படியோ யூஆர்எல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் உள்ள டேட்டாவை வச்சு நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். இல்லை ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை, நம்ம வந்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட கோல் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கோடுக்கு போயிடலாம். ஸோ நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ சர்வரை இன்னும் ரன் பண்ணலை. ஸோ சர்வரே ரன் பண்ணி விட்டுருந்தேன். சிடி சர்வர் JSON minus server dp dot JSON watch. ஓகே, சர்வர் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா லாகின் ஃபங்க்ஷனுக்குள்ள போகணும். ஸோ தென் லாக் அவுட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து டேஷ்போர்டில் வந்து ஒரு லாக் அவுட் பட்டன் வச்சு அது வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, பட்டன் டாட் டிஎன் டாட் பிடிஎன் பிரைமரி. ஸோ நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தப்பு வந்துடும். லாக் அவுட். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாமா? vk64 at vk64.com vk64 at 1234. ஸோ லாகின் ஆச்சு. இங்கே ஒரு லாக் அவுட் பட்டன் வந்துருச்சு. இந்த லாக் அவுட் பட்டனில் கலரை காணும். என்னடா போச்சு, பட்டனுக்கு போய் பர்ன்னு அடிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, லாக் அவுட் பட்டன் வந்துடுச்சு. ஓகே, நம்ம லாக் அவுட் பட்டனுக்கு ஃபங்க்ஷன் இங்கே லாகின் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணி யூசர் போகிறோம். ஸோ இந்த யூசர் ஃபோன் என்ன பண்ணியிருந்தோம்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர் நாட் ஃபவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து என்ன மாற்றிடலாம்னா இன்வேலிட் இமெயில் அண்டு பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் தான் நம்மளோட டேட்டா வந்து என்ன ஆகணும்னா ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அதனால் செட் ஐட்டம். ஸோ அந்த ஐட்டமுக்கு ஒரு நேம் வைக்கும். என்னென்னா யூசர் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணும்போது டேரெக்டாக ஆப்ஜெக்டாக சேவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜேசானாக கன்வெர்ட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஜேசான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை நம்ம ஆப்ஜெக்ட் என்னென்னா ஃபைண்ட் யூசர். ஃபைண்ட் யூசர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சேவ் பண்ணிட்டோமா? ஸோ இங்கே லாக் அவுட் பட்டனுக்கு போயிடலாம். ஸோ லாக் அவுட் பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அதை நம்ம எழுதலாம். ஸோ கான்ஸ்ட் லாக் அவுட். ஓகே, இங்கே என்ன எழுத போகிறோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் இதில் வந்து ரிமூவ் ஐட்டம் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் ஐட்டம். ஸோ நம்ம ஐட்டமுக்கு என்ன பேர் வச்சோம்? யூசர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டிங் எழுதலாம். ஸோ அலர்ட் மாதிரி அலர்ட் லாக்ட் அவுட். ஸோ நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இதை கால் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக் லாக் அவுட்.
ஓகே, பக்காவாக எழுதியாச்சு. ஸோ இப்போ லாக் அவுட் பண்ணி பார்ப்போமா? லாக் அவுட். ஓகே, லாக் அவுட் ஆயிடுச்சு. நேவிகேட் ஆகலை, ஸோ அதை நம்ம எழுத மறந்துட்டோம். ஓகேவா? ஸோ நேவிகேட் ஸ்லாஷ் லாக் அவுட். ஓகே, நேவிகேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் இப்போ தான் நமக்கு சேவ் ஆகும். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கன்சோலுக்கு அப்புறம் சோர்ஸ் இருக்கும், நெட்வொர்க்கு அப்புறம் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே உள்ளதை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும் காட்டும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தென் wiki64.wiki64.com wiki64 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. பார்த்தீங்களா? லாகின் ஆனோடனே இங்கே என்ன வந்துருச்சுன்னா யூசர் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துச்சு. அதில் இமெயில் ஐடி, நேம், பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்படி தான் லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ணணும். ஸோ இப்போ லாக் அவுட்டை கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ லாக் அவுட்டை கிளிக் பண்ணிட்டேன், லாக்ட் அவுட் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ யூசர் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த டேட்டா பக்காவாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்டட் ரவுட்டு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சோர்ஸுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ காட் அப்படின்னு வச்சுக்கலாமா? GUARD காட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன காட் கிரியேட் பண்ண போகிறோம்னா ஆத் காட். ஓகே, ஆத் UARD ஆத் காட் டாட் ESX. ஸோ அதுவும் ஒரு காம்பனண்ட் தான், சரி. ஸோ இங்கே அரேசி போட்டலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு காம்பனண்ட்டையே இன்புட்டாக வாங்க போகிறோம். அதுதான் இங்கே ஹைலைட். ஓகேவா? ஸோ அதை எப்படி வாங்குறது அப்படின்னா, இங்கே போயிட்டு சில்ட்ரன் CHILDREN சில்ட்ரன் அடிச்சாச்சா? ஸோ இதை இப்போ டிஃபைன் பண்ணணும். ஸோ CHILD சில்ட்ரன் சில்ட்ரன் யாரு அப்படின்னா ரியாக்ட் நோடு. ஓகேவா? ஸோ இந்த சில்ட்ரனை எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஆத் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் கொடுக்க போகிறோம். சில்ட்ரன். ஓகே, இப்போ ப்ராடக்ட் ரவுட்டு சில்ட்ரனை கொடுக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ரவுட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ கான்ஸ்ட் get user from local storage. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஆசிங் ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம். ஸோ ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வேற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை நம்ம இந்த இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கெட் ஐட்டமில் நம்ம யூசர் அப்படின்னு இருக்கோம். ஸோ யூசர்னா சேவ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வரது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இஃப் ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டு json டாட் பார்ஸ் பார்ஸுக்குள்ள ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தென் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் யூசர். ஓகே, இங்கே ஒரு எல்ஸ் போட்டுக்கலாம். எல்ஸ் ரிட்டர்ன் நல். ஓகேவா? ஸோ யூசர் இருந்தால் யூசர்னு ரிட்டர்ன் பண்ணுறேன், யூசர் இல்லாட்டி நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஒரு யூசர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதும். ஸோ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும்ல. ஸோ அதனால் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் யூசர் கமா செட் யூசர் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்.
யூஸ் ஸ்டேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு யூசர் அப்படிங்கிறது தான் டேட்டா டைப். அந்த டைப்பில் தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே யூசர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூசரை செட் பண்ணுற ஃபங்க்ஷன் யூசர் வைக்கில் வரணும். ஓகே, ஸோ கான்ஸ்ட் செட் யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த அசிங்க் அவைட்லாம் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்கனால வெயிட் போட்டு பார்ப்போம். AWAI வெயிட் வந்து அது தேவையில்லை அப்படின்னு அது சொல்லுது. ஸோ அதனால் வேண்டாம். ஸோ தென் செட் யூசர் equal to async ஓகே. என்ன பண்ண போகிறோம்னா const response equals to get wait கொடுக்கலாம். wait get user from local storage. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கிடைக்கும்னா யூசர் கிடைக்கணும். ஸோ அந்த இதை நம்ம என்ன பண்ணோம்னா செட் யூசருக்கு பண்ண போகிறோம். செட் யூசரில் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே யூசர் ஆர் நல்லுன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு 2 வேல்யூ அங்கேருந்து வரும். ஸோ அதனால் ஸோ ஆர் நல்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன எரர் காட்டுது? ஒன்லி த மெசேஜ் டைப். ஸோ 1 தான் போடணும்னு நினைக்கிறேன். operator not allowed for the boolean types. ஓகே, கரெக்டாக தான் போட்டுருக்கோம் போல. type ஓகே, null cannot be used here. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து இது கொடுக்கவே வேண்டாம். கொடுக்காம இதை டீல் பண்ணி பார்ப்போம். ஓகே 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 இங்கே செட் யூசர் கொடுத்தாச்சு. ஒரு யூஸ் எஃபெக்ட் போட்டுக்கலாம். யூஸ் எஃபெக்ட் ஓகேவா? யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ண போகிறோம்? செட் யூசரை கால் பண்ண போகிறோம். எங்க எரர் காட்டுது? வேல்யூ வாஸ் நாட் ப்ரொவைடடா? என்ன வேல்யூ பெருசாக வேணும்? cannot redeclare block scoped variable. wait a minute guys. ஓகே கூட நம்ம வந்து ஏற்கனவே இங்கேயும் செட் யூசர் யூஸ் பண்ணியிருக்கோம். மறுக்கா இங்கேயும் இதை செட் யூசர்னு யூஸ் பண்ணதுனால தான் எரர் வந்துருக்கு. இப்போ கெட் யூசர் அப்படின்னு மாதிரியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறோம். இந்த இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். if user not equal to null, யூசர் நல்லா இல்லைன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. எல்ஸ் என்ன பண்ணணும்னா ஸோ நேவிகேட் அப்படின்னு ஒன்று ஒரு டோமில் ஒரு எலமெண்ட் இருக்கு, நேவிகேட். ஓகேவா? இது ஒரு காம்பனன்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இங்கே வந்து 2 கொடுக்க போகிறோம். ஸோ 2ல் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆத் கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆத் கார்டை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக app.dsx வரும். ஸோ நமக்கு எந்த ரவுட்லாம் ஆத் கார்டுக்குள்ளே வேணுமோ அந்த ரவுட்டெல்லாம் அப்படியே கட் பண்ணி auth ஸோ ஆத் கார்டுக்குள்ளே வச்சிடுறோம். ஸோ நமக்கு என்னென்ன ரவுட்லாம் இது உள்ள வேணுமோ அதை ஆத் கார்டுக்குள்ளே வச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். எல்ஸில் என்ன வருது? ஸோ இங்கே ஒரு அலர்ட் கொடுக்கலாம். அலர்ட்டில் நாட் வெரிஃபைடு அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுக்கலாம். அப்போ தானே எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். ஓகேவா? ஓகே, வெயிட் a minute. இங்கே ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம்.
ஓகே பக்கா. ஓகே இப்போ நம்ம ஆப்பை ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஆப் என்னாச்சு 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 அப்படின்னா கன்சோலில் போய் பார்க்கணும். டெல் பண்ணிட்டு இன்னொரு ரிவ்யூ ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரவுட் காம்பனண்ட் ஆல் காம்பனண்ட் சில்ட்ரன் ஆஃப் ரவுட்ஸ் மஸ்ட் பி ரவுட். ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து இப்படி ஆத் கார்டை யூஸ் பண்ணக்கூடாதுடா அவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இடத்துல எலமெண்ட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா டேஷ்போர்டில். இந்த எலமெண்ட் அப்படியே ஒரு கட் கொடுத்துட்டு அது உள்ள நம்ம ஆத் கார்டை சொல்லி விட்டுருங்க. அங்கே ஆத் கார்டுக்குள்ளே டேஷ்போர்டை போட்டுருங்க. இப்போ லாகின் வந்துடுச்சு. எரர் எதுவும் கன்சோலில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணால் ஒரு டெலிட் பண்ணிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எரர் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சஸ் பண்ணியாச்சு. நமக்கு ப்ரொடக்டட் ரவுட் ஒர்க் ஆனிச்சா அப்படிங்கிறது தெரியலை தானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேஷ்போர்டில் போய் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அந்த லாக் அவுட் இல்லை ஃபைண்ட் யூஸர் இருக்குல்ல இதை வந்து நான் என்ன பண்ணிட்டோம்னா இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ப்ரொடக்ட் ரவுட் ஒர்க் ஆனிச்சா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஓகே நிறைய எரர் வரும் போல இருக்கு அதானே. ஓகே நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன பண்ணலாம், அங்கேருந்து நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறோம்ல அது ஸ்டாப் பண்ணிடலாமா. சரி வேண்டாம். ஓகே 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 நம்ம என்ன பண்ணலாம் அப்போனா உங்கள் நேவிகேட் ஆகுதுல்ல அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நேவிகேட்டை மட்டும். ஓகேவா. அப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கோம். டேஷ்போர்ட் பார்த்தீங்களா நாட் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே இப்போ இங்கே என்டர் கொடுத்தாச்சுன்னா நமக்கு லாகினுக்கு திரும்ப வந்துடுச்சு. இதெல்லாம் டேஷ்போர்டில் உள்ள எரர்ஸ். ஸோ அதை நம்ம அங்கே எழுதியிருக்கிறதுனால அந்த எரர்லாம் ஆகுது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ஆத் ப்ரொடக்ஷன் அந்த நம்ம இப்போ இந்த ஐடி வெரிஃபிகேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது இல்லைனா அந்த ப்ராப்ளம் வராது. ஓகேவா. ஸோ நம்ம எதுக்காக இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டேஷ்போர்டில் மட்டும்தான் அந்த அலர்ட் கொடுத்துருந்தோம். நம்ம ப்ரொடக்ஷன் ஆத் கார்டில் தான் நம்ம அந்த அலர்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் செக் பண்ணோம். ஸோ ஓகே ஏன் 2 வாட்டி வருது நம்ம யூஸ் எஃபெக்டில் போட்டிருக்கிறதுனால 2 வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அது வந்து அலர்ட்ஸுக்கு பதிலாக வேறு டோஸ்ட்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகே குடஸ் உங்களுக்கு இந்த ஆத் ப்ரொடக்ஷன் ஆத் கார்டு வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா இந்த வீடியோவை இன்னொரு கூட ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நம்ம ஸ்லோவாக தான் ஸ்டடியாக தான் மூவ் பண்ணியிருந்தோம். ஸோ சின்ன கோடு தான். ஸோ இந்த கோடை அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைனா ஃபியூச்சரில் இந்த கோடை கூட நம்ம கிட்டப்பில் அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சமே கூடுதல் பலமாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத அந்த பார்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறது சரி இருக்காது. ஓகே இந்த கான்செப்ட் புதுசாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரியாக்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதில் மட்டும் இல்லை ஜேஎஸ்லாம் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஜேஎஸில் பண்ணும்போது என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ரியாக்ட் நோடுன்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இது போட வேண்டாம். ஸோ அது மட்டும் போடாட்டியே மற்ற எல்லாம் இதே மாதிரி தான். அது மட்டும் இல்லை இருக்காது. ஸோ அவ்வளோதான் ஆத் ப்ரொடக்ஷனுக்கு. மற்றபடி லோக்கல் ஸ்டோர் செட் பண்ணுறது கெட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக பார்த்துச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணி ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஓகேவா. அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். vk64.vk64.com tab vk64@1234 enter. ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஓகே பக்காவாக செய்து ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யாருமே இல்லை. ஸோ தென் லாக் அவுட் கிளிக் பண்ணுறேன். ஸோ லாக்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஆல் திங்ஸ் பக்கா ஒர்க்கிங். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் போடுங்க. ஸோ உங்களுக்கு யாராவது வந்தால் நம்ம கமெண்ட் பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். ஓகே குடாஸ் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.